வணக்கம். ஜோதிட ஆஸ்பதி வரதராஜன் என்ற பார்க்க இருக்கும் தலைப்பு பித்ரு தோஷம் என்றால் என்ன, தோஷம் நீங்க வழி இதோ வாங்க பார்க்கலாம். நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. பதிலான பதிவுகள் அவசியம் வரும், பார்த்து பயனிடலாம். ஜோதிடத்தை எளிமையாக பிடிக்க உள்ளவர்கள் 9788250439 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உடனே டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி, அதோடு சேர்ந்து உடனே டிப்ளமா இன் அக்குபஞ்சர் பேசிக் சித்தா வர்மா கோர்ஸ் நடக்குது. வரும் உள்ளவர்கள் பிரபஞ்சம் அனுக்கிரகப்பட்டவர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம். அங்கே தலைப்புக்குள்ள போகலாம். பித்ரு தோஷம் என்றால் என்ன, அந்த தோஷங்கள் நீங்க வழிதான் என்ன, இதோ வாங்க பார்க்கலாம். நம் முன்னோர்களின் சாபம் அல்லது அவர்களின் அதிருப்தியே பித்ரு தோஷத்திற்கு காரணமாக அமைகிறது. பொதுவாக அமாவாசை அன்று ஆறு, குளம், கடல் என்ற புனித நீர்நிலைகளில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது வழக்கம். இவ்வாறு நமது முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுத்து வழிபடாவிட்டால் நமக்கு பித்ரு தோஷம் ஏற்பட்டு நம் வாழ்க்கையிலும் சரி, நம் சந்ததியினர் வாழ்க்கையிலும் சரி பல வகையான பிரச்சனைகள் தோன்றி வேதனைப்படுத்தும் என்பதும் படுகிறது. எனவே அமாவாசை அன்று முன்னோர்களை வழிபடுவது மிகவும் உத்தமம். அதனால் முன்னோர்களின் ஆசிகள் நமக்கும் கிடைக்கும். முன்னோர்கள் வழிபாடு முறையாக செய்யாதவர்களுக்கு பித்ரு தோஷம் ஏற்படுகிறது. இதனை ஜாதகத்தில் எவ்வாறு கண்டறிவது என்பதை பற்றி இந்த பதிலை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேவா? அதாவது லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி 6, 8, 12 வீடுகளில் மறைந்தால், ஏதேனும் ஒரு வீட்டில் மறைந்தால் அது பித்ரு தோஷத்தை தந்துவிடும் அமைப்பாக இருக்கிறது. அடுத்து சந்திரனிலிருந்தும் 9ஆம் அதிபதி 6, 8, 12 வீடுகளில் மறைந்தால் அதுவும் பித்ரு தோஷமாக கருதப்படுகிறது. அடுத்து 9ஆம் வீட்டில் ராகு இருந்து 9ஆம் அதிபதி வக்ரம் பெற்றால் பித்ரு தோஷம் என்று நம்பப்படுகிறது. அடுத்து 9ஆம் வீட்டில் சூரியன் ராகு சேர்க்கை இருந்தாலும் பித்ரு தோஷத்தை ஏற்படுத்துகிறது, உறுதிப்படுத்துகிறது. 9ஆம் இடத்தில் ராகு நின்று சூரியன் நீசம் பெற்று சனி போன்ற பாவ கிரகங்களுடன் சேர்ந்தாலும் பித்ரு தோஷத்தை ஏற்படுத்துகிறது. சூரியன் பாதிக்கப்பட்டு கொடிய பாவிகளுடன் சேர்ந்தாலோ அல்லது சந்திரன் பாதிக்கப்பட்டு கொடிய பாவிகளோடு சேர்ந்தாலோ பித்ரு தோஷத்தை ஏற்படுத்துகிறது. தந்தை வழியிலோ தாய் வழியிலோ ஏற்பட்டு இருக்கும் என்பதை காட்டுகிறது. சரி, இதற்கு தீர்வுதான் என்ன அப்படின்னு பார்த்தா, அக்ஷய திருதியை வரும் நாளில் பித்ருக்களுக்கு அர்த்தம் கொடுத்தல் நல்லது, பித்ரு தோஷம் விலகும் என்று நம்பப்படுகிறது. அடுத்து அனுஷம், புனர்பூசம், விசாகம், புரட்டாதி, திருவாதிரை, சுவாதி, சதயம், அவிட்டம் இந்த நட்சத்திரங்களில் அமாவாசை வரும் நாளில் அன்றைய தினம் சிதார்த்தம் செய்தல் பித்ருக்களுக்கு நல்லது, தோஷம் விலகிவிடும். மகாலய பட்சத்தில் வரும் பரணி நட்சத்திரத்தில் திதி கொடுத்தால் பித்ரு தோஷம் நீங்கும். தாய் அல்லது தந்தைக்கு இறந்த திதி சரியாக குறித்து வைக்காதவர்கள் மகாலய அமாவாசை தினத்திலோ அல்லது ஆடி மாதம் வரும் அமாவாசை தினத்திலோ கூட திதி கொடுத்தால் பித்ரு தோஷம் நீங்கும். அதே மாதிரி தந்தையை இழந்தவர்கள் காக்கைக்கு தினமும் உப்பு இல்லாமல் சைவ உணவை அல்லது தயிர் சாதத்தை கருப்பு எள் கலந்து வைத்தாலும் கூட பித்ரு தோஷம் நீங்கும் என்றும் ஐதீகம். மேற்கண்ட எளிய பரிகாரங்களை செய்வதன் மூலம் பித்ரு தோஷத்திலிருந்து விடுபட்டு வாழ்வு சுபிட்சமாகும், வாழ்வும் சொர்க்கமாகும் என்பதும் உறுதி. தங்கள் ஜாதகங்களில் தங்கள் குடும்ப நண்பர்கள் உறுப்பினர்கள் ஜாதகங்களில் இந்த மாதிரி பித்ரு தோஷ அமைப்பு இருந்தால் அதற்காக இந்த சிறிய பரிகாரங்களை செய்து வழிபட்டு விமான வாழ்வு வாழ எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரியட்டும். ஆரோக்கியமாக வாழுங்கள், ஆனந்தமாக இருங்கள், வாழ்க வளமுடன், வாழிய பல்லாண்டு. நன்றி.